பார்ப்போம். இவ்வளவு செல்வ செழிப்புள்ள இந்த பூமி எப்படி முள்ளும் குறுக்குமான பூமியாய் மாறினது? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் முள்ளும் குறுக்கு, நீ எங்க பார்த்தாலும் நெற்றி வேர்வை சிந்தாம ₹1 சம்பாதிக்க முடியவே. அப்படிப்பட்ட நிலைக்குள்ள மனுஷன் வந்துட்டான். வேதனை இல்லாம, வலி இல்லாம அவனால என்ன செய்ய முடியல? பணத்தை சம்பாதிக்க முடியல. ஏதோ பாருங்க, அவன் பாருங்க அப்படியே உழைச்சு கொட்டி நெத்து வேர்வை சிந்தி வேதனைப்பட்டு தான் இன்னைக்கு பணத்தை என்ன செய்ய வேண்டியதுக்கு மனுஷன் சம்பாதிக்க வேண்டியதா இருக்குது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை இதை கவனிக்கணும். இந்த முள்ளும் குறுக்கு எப்படி இந்த பூமியில விளைந்தது? பொன் விளைந்த பூமி எப்படி சாபமான பூமியாய் மாறினது? வருத்தத்தோட மனுஷன் ஏன் இன்றைக்கு இப்படி சாப்பிட வேண்டிய ஒரு நிலைக்கு வந்துட்டான்? இன்னைக்கு வருத்தப்பட்டு தான் என்ன செய்ய மனுஷன் சாப்பிட வேண்டும். வருத்தத்தோடு சாப்பிடக்கூடிய பூமியாக இந்த பூமி எப்படி என்ன செய்தது? மாறினது. வேதனையோடு வாழக்கூடிய பூமியாக இந்த பூமி எப்படி மாறினது? ஐஸ்வர்யமுள்ள பூமி எப்படி தரித்திர பூமியாக மாறினது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் சத்திய வேதத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். சத்திய வேதம் இந்த கேள்விகளுக்கு அழகாய் பதில் சொல்லுகிறது. என்ன பதில் சொல்லுகிறது? என்றைக்கு மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் பிசாசுக்கு செவி கொடுத்தானோ, பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தானோ, பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினானோ, அன்றைக்கே இந்த பூமி தரித்திர பூமியாக என்ன செய்து விட்டது? மாறிவிட்டது. தரித்திரம் என்கிற முள் இந்த பூமிக்குள்ளே என்ன செய்து விட்டது? அது பாருங்க நுழைய ஆரம்பித்து விட்டது. அது முளைக்க ஆரம்பித்து விட்டது. தரித்திரம் பாருங்க குடும்பத்துக்குள்ளே நுழைய ஆரம்பித்து விட்டது. தரித்திரம் பாருங்க வாழ்க்கைக்குள்ளே வர ஆரம்பித்து விட்டது. முள்ளும் குறுக்கும் அங்க மனுஷன் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? குத்த ஆரம்பித்து விட்டது. தரித்திரம் என்ற அந்த சாபம் மனிதனை ஆட்டி படைக்க ஆரம்பித்தது. தரித்திரம் என்கிற அந்த வேதனை மனிதனை வருத்தப்பட ஆரம்பித்தது. சத்தியவேதம் அழகாய் பதில் சொல்லுகிறது. வாசிப்போம் அந்த வசனத்தை கூட. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதின் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். உன் நிமித்தம் பூமி. ஆதாமே, ஒரு காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள். நான் சாபத்தின் தேவன் அல்ல, நான் ஆசீர்வாதத்தின் தேவன். நான் ஒரு நாள் உன்னை சபிக்க மாட்டேன். நான் ஆசீர்வாதத்தின் தேவன். ஆனால் ஒன்னு சொல்றேன், நீ புரிஞ்சுக்க. உன் நிமித்தம், உன்னாலதான் இந்த பூமி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சபிக்கப்பட்டிருக்கிறது. சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பிரசங்கர் சொல்றாரு, கர்த்தர் தான் பூமியை சபிச்சு விட்டாரு. என்னால் ஒத்துக்கிறவே முடியாது, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னுடைய தேவன் சாபத்தின் தேவன் அல்ல, என்னுடைய தேவன் சபிக்கிற தேவன் அல்ல, என்னுடைய தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். முதல் மனுஷனாய் ஆதாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் அவர்கள் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். என்னுடைய தேவன் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் சபிக்கிற தேவன் கிடையவே கிடையாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பூமி உன் நிமித்தம் என்ன செய்யப்பட்டிருக்கும்? சபிக்கப்பட்டிருக்கும். அப்ப மனுஷனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக, மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாய் தான் இந்த பூமியில எது வந்தது? சாபம் வந்தது. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு 18ஆம் வசனத்திலே, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். எது? இந்த பூமி. இந்த பூமி உனக்கு முள்ளும் குறுக்குன்னு செய்யும், முளைப்பிக்கும். எது நிமித்தமாக? உன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக, உன்னுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக, நீ பிசாசுக்கு செவி கொடுத்தது நிமித்தமாக. எல்லாரும் இருக்கிறீங்களா? அப்ப பாருங்க, பொன் விளைந்த பூமி, ஆசீர்வாதமான பூமி, இப்படிப்பட்ட நல்ல பூமி, செல்வ செழிப்புள்ள பூமி எவ்வாறு அது சாபமான பூமியாய் மாறினது? முள்ளும் குறுக்குமான பூமியாய் மாறினது?
ஏன் தரித்திரம் பிடிச்ச ஒரு பூமியாய் மாறினது? எவ்வாறு மாறினது? மனுஷனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக, மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக, கர்த்தருடைய வார்த்தையை மதிக்காமல் போனது நிமித்தமாக தான் பாருங்க இவ்வளவு சாபம், இவ்வளவு தரித்திரம், இவ்வளவு முள்ளும் குறுக்கு, இவ்வளவு வேதனை என்பதை சத்திய வேதத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவன் பூமியை சபிக்கல, தேவன் இந்த பூமியில முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கல, தேவன் வேதனை உண்டாக்கல, தேவன் பாருங்க வருத்தத்தை உண்டாக்கல. மனுஷன் அதை என்ன செய்து கொண்டான்? தன்மேலே இழுத்து போட்டு கொண்டான். சிலர் சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு வீட்டில் நான் அன்னைக்கே சொன்னேன் அந்த பிள்ளைய கட்டாரான்னு சொல்லி, நீ தானே தலையில நின்ன. இப்ப புரியுது எல்லாத்துக்கும்? இதை சொன்ன ஈஸியா புரிஞ்சிருச்சு பாருங்க. அன்னைக்கே சொன்னேன் வேணாம் வேணான்னு தலையில அடிச்சண்டா, கேட்கல, இப்போ உட்காந்து அழுகிற, நான் என்ன செய்ய முடியும்? புரியுதா உங்களுக்கு? தகப்பன் சொன்னாரு, பரலோக தகப்பன் சொன்னாரு, அந்த மரத்தின் கனி என்ன செய்யாத, புசிக்காதன்னு சொன்னாரு, கேட்கல, போச்சு, எல்லாம் போச்சு. இப்ப போய் நெல்லை விதைச்சா நெல் மட்டுமா வருது? நீங்க விதைக்காததெல்லாம் வருது, நீங்க விதைக்காததெல்லாம் அங்க வருது. வேலைக்கு போனா நல்லவன் மட்டுமா வேலை பார்க்குறா? அடேங்க அப்பா, நீங்க கூட வாழ்ந்து சம்பாரிச்சு மேலே வர்றதுக்குள்ளேயும் தேவனுடைய கிருபை இல்லை, நம்ம க்ளோஸ் பண்ணிடுவான். ஆமாவா இல்லையா? பாருங்க, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? மனுஷனுடைய பாவம், மனுஷனுடைய கீழ்ப்படியாமை. ஆகவே கோபத்தில் யார் மேல காட்டக்கூடாது? தேவன் மேல என்ன செய்யக்கூடாது? காட்டக்கூடாது. ஆதாம் மேலையும் காட்டக்கூடாது. சிலருக்குள்ள பெரிய கோவம் வரும். நான் பரலோகத்துக்கு போன உடனேயே இந்த ஆதாம் ஏவாளையும் தேடி பிடிச்சி தூக்கிட்டு வந்து, ஏயா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதாயா அப்படின்னு நறுக்குன்னு 4 கேள்வி கேட்கலான்னு வச்சிருக்கேன் பாஸ்டர். சிலருக்குள்ள அந்த கோபத்தில் பாடுபடும் போது கோபம் வந்துடுது. அவன் செஞ்ச வேலை அன்னைக்கு ஒழுங்கா இருந்திருந்தானா இன்னைக்கு இவ்வளவு கொரோனா வந்துரு தேவையாதலாம், இவ்வளவு பேர் இப்படி கோபம் பொங்குது. ஆமாவா இல்லையா? அதை அவன் மன்னிச்சு விட்டுருவோம். நம்ம தாத்தா தானே, பாவம் ஏதோ தெரியாம செஞ்சுட்டாரு. ஏன்னா மனைவி மேல வச்ச பாசத்துல மனுஷன் வாழ்டாயிட்டாப்ல, வாழ்டாயிட்டாப்ல. சரி விட்டுருங்க, ஆசீர்வச்சு விட்டுருவோம். இப்ப கவனிப்போம், இதை மித்த காரியங்களை கவனிப்போம். இவ்வளவு தரித்திரம், இவ்வளவு முள்ளு, இவ்வளவு வேதனை, இவ்வளவு வலி, இதெல்லாம் மனுஷனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக, மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாய் வந்தது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த முள்ளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமது சார்பாக அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை சத்திய வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த முள் தரித்திரத்துக்கு அடையாளமாயிருக்கிறது. இந்த முள்ளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமது சார்பாக, நம்முடைய ஒவ்வொருவருடைய சார்பாக, ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய சார்பாக அவர் தலையிலே ஏற்றுக்கொண்டார் என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 29வது வசனம் 30வது வசனம். அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். 29 வாசிப்போம். முள்ளுகளால் ஒரு முடியை உண்டு பண்ணி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கும் பொழுது தரித்திரத்துக்கு அடையாளமான இந்த முள்முடியை நமது சார்பாக தலையிலே ஏற்றுக்கொண்டார் என்பதை பாருங்க, சத்திய வேதத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் ஆழமாய் கவனிக்க வேண்டும். இங்கே நாம் பார்க்கிறோம், முள்ளுகளால் ஒரு முடியை உண்டு பண்ணி, முடி என்பது கிரீடமாகும். பாருங்க, ராஜாக்களுக்கு அந்த நாட்களிலே தலையில கிரீடத்தை வச்சாங்க. பொன்னினாலே செய்து, முத்துக்களாலே பதித்து,
அதை தலையிலே வைத்தார்கள். இங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய தலையிலே முள் கிரீடத்தை, முள்முடியை பாருங்க செய்து அவருடைய தலையில வைத்தார்கள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். தரித்திரத்துக்கு அடையாளமாக தரித்திர அந்த வேதனையை இயேசு கிறிஸ்து அனுபவித்தார். முள் குத்தினால் எவ்வாறு வலிக்குமோ, வேதனை உண்டாக்குமோ, பாருங்க அந்த வேதனையை இயேசு கிறிஸ்து நமது சார்பாக கல்வாரி சிலுவையிலே அவர் அடைந்தார். அந்த வேதனையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, கோலை எடுத்து அவருடைய சிரசிலே அடித்தார்கள். கோலை எடுத்து அவருடைய சிரசிலே அடித்தார்கள். கோல் என்பது கம்பு, குச்சி. ஏற்கனவே தலையில என்ன இருக்குது? முள் கிரீடம் இருக்குது, முள் இருக்குது. இப்ப குச்சியை வச்சு எடுத்து அடிச்சா தலையில இருக்கிற முள்ளு மண்டைக்குள்ள பாயும், உள்ள இறங்கும். முள் என்பது வேதனையான ஒரு அனுபவம். முள் என்பது ஆசீர்வாதம் அல்ல, முள் என்பது வேதனையான ஒன்று. முள் தரித்திரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. எல்லாரும் இருக்கிறீங்களா? இந்த தரித்திரத்துக்கு அடையாளமான முள்முடி இயேசு கிறிஸ்து தலையிலே நமது சார்பாக நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். பாருங்க, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அடித்தார்கள். மூல பாஷையிலே இது எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால் பீட் அண்ட் ரிபீட் என்று வந்திருக்கிறது. அடித்தார்கள், மீண்டும் அடித்தார்கள், அடித்தார்கள், மறுபடியும் அடித்தார்கள், அடித்தார்கள், திரும்ப திரும்ப அடித்தார்கள். ஏதோ ஒரு அடி அடிச்சுட்டு விட்டுறல, லேச அப்படி தட்டி பார்த்துட்டு விட்டுறல, திரும்ப திரும்ப அடித்தார்கள். அடிக்கும் பொழுது சுத்தியில் இருக்கிற எல்லா அந்த வைரம் பாஞ்ச முட்கள் பாருங்க மண்டைக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறது. இக்னிசியஸ் என்கிற சபை பிதா இதை விளக்கி சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த முட்கள் எல்லாம் அப்படியே வைரம் பாஞ்சு இருக்குமா பாருங்க, இரும்ப கூட ஒடிச்சிடலாமா. இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கக்கூடிய பாருங்க அந்த முட்கள் அது உடைக்கவே முடியாதா பாருங்க. ஆனால் அதிகமான உஷ்ணத்தில் வளரக்கூடிய முட்கள், அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா பாருங்க, வைரம் பாஞ்சு இருக்குமா. அந்த முட்களால தான் பாருங்க கிரீடத்தை செஞ்சு கொண்டு வந்து இயேசுவின் தலையில வச்சாங்களாம். பாருங்க அடிக்கும் பொழுது உள்ள இறங்குது, புடுங்கணும், அவ்வளவுதான், உயிர் போற மாதிரி துடிக்கணும். அவ்வளவு வலிகளையும் வேதனைகளையும் இயேசு கிறிஸ்து நமது சார்பாக கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். எதற்காக? தரித்திரத்துக்குள்ள இருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காக, கடன் பிரச்சனையிலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காக, வேதனையான அந்த வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காக, அந்த பீடையிலிருந்து நம்மை தூக்கி எடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து எல்லா வேதனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தரித்திரத்தின் வேதனையை அவர் அடைந்தார். தரித்திரத்தின் உச்சகட்டத்தை அவர் அடைந்தார். தரித்திரம் என்ற சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். தரித்திரத்தின் சாபத்தை அவர் சுமந்தார். எனவே முள் தரித்திரத்துக்கு அடையாளமாயிருக்கிறது. இந்த முள்ளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமது சார்பாக அவர் சுமந்து தீர்த்தார். இதை அப்படியே தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கும் போதுதான் கடன் பிரச்சனைகள் மாறும், தரித்திரங்கள் மாறும், கண்ணீர் மாறும், வேதனைகள் மாறும். போகும்போது வரும்போது உட்காரும் போது எழுந்திருக்கும் பொழுதும் கர்த்தாவே எனக்காக கல்வாரி சிலுவையிலே முள்முடி ஏற்றுக்கொண்டீர், முள்முடி ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு தூசி அளவு கூட நான் தரித்திரத்தில் வாழக்கூடாது, கடனுக்குள்ள வாழக்கூடாது, கந்து வட்டி பிரச்சனையில நான் வாழக்கூடாது. இப்படி வாயை திறந்து பேச ஆரம்பிக்கணும். வாய் உம்முன்னு வச்சுக்கிட்டு அப்படியே முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே தெருவில் அப்படியே போறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த சத்தியத்தெல்லாம் அறிந்து கொண்டும் ஏன் தரித்திரத்தில் இருக்கிறாங்க தெரியுமா? கேள்விக்கு பதில் சொல்றேன், கவனிங்க. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பிரசங்கம் பண்றாங்க, ஆனா சபையில் இருக்கிற எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க அப்படின்னு சிலர் கேலி பண்றாங்க, சிலர் கிண்டல் அடிக்கிறாங்க. இந்த போதனை எல்லாம் கேட்டுட்டு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பிரசங்கம் பண்றீங்க, ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் பிரசங்கம் பண்றீங்க, ஆனா சபையில பாருங்க எல்லாரும் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறாங்க,
எல்லாரும் நல்லா வருகிறாங்க. ஏன் தெரியுமா நல்லா இல்லை? ஏன் தெரியுமா செல்வ செழிப்பா இல்லை? பிரசங்கத்தை கேட்கறதோட சரி, இதை விசுவாசிக்கிறதே கிடையாது. அந்த நேரத்தில் அல்லேலூயா ஆமென் தோத்திரம் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு பிரசங்கம் அப்படின்னு பாஸ்டருக்கு மனசுக்குள்ளே ஒரு பாராட்டை கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறது. வீட்டில் போய் என்ன செய்யறாங்க? முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறது, அப்படியே முகத்தை தொங்க போட்டுக்கிட்டே ரோட்டில் போகிறது பார்த்துருக்குறீங்களா? இதை மெடிடேஷன் பண்ணுறதே கிடையாது, இதை மனதில் கொண்டு வரதே கிடையாது, இதை தியானிக்கிறதே கிடையாது, இதை சிந்திக்கிறதே கிடையாது. இயேசுவே எனக்காக கல்வாரி சிலுவையிலே முள் கிரீடத்தை ஏற்றுக்கொண்டீர், முள்முடி ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. கர்த்தாவே தரித்திரத்துக்கு அடையாளமாக இதை ஏற்றுக்கொண்டீர். தரித்திரம் என்கிற சாபத்தை சிலுவையிலே நீ சுமந்தீர் ஆண்டவரே. இனி ஒரு நாளும் ஒரு தூசி அளவு கூட நான் தரித்திரத்தில் இருக்க மாட்டேன். தரித்திரத்தை வெறுத்து தள்ளுகிறேன், தரித்திரத்தை உதறி தள்ளுகிறேன். தரித்திரத்துக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. இப்படி விசுவாசிக்க ஆரம்பிக்கணும், இப்படி வாயை திறந்து பேச ஆரம்பிக்கணும், இதை தியானிக்க ஆரம்பிக்கணும். எப்போயுமே அந்த கடனை பற்றி யோசிக்க கூடாது, அந்த கந்து வட்டிக்காரனவே நினைக்க கூடாது. கந்து வட்டிக்காரன் காலையில் வருவியா, என்ன வைய போறானோ தெரியல, எச்சியக்காரி துப்ப போறானான்னு தெரியல, என்ன வார்த்தை சொல்லி வைய போறானோ தெரியல, குறவலை பிடிச்சி நெரிக்க போறானான்னு தெரியல. எது மண்டைகளை ஓடுது? எது மண்டைகளை ஓடுது? எதை கவனிக்கிறீங்களா? ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். போகும்போது வரும்போது உட்காரும்போது எழுந்திருக்கும் பொழுதும் கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, தரித்திரத்துக்கு நீர் சிலுவையிலே முடிவு கட்டி விட்டீர், தரித்திரத்தை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே, தரித்திரத்திலிருந்து நீ விடுதலை ஆக்கியிருக்கிறீர் கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்று விசுவாசிக்கும் பொழுது வாயத்திலிருந்து பேச 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 கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திக்க பாருங்க, தியானிக்க தரித்திரங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? மாற ஆரம்பிக்கிறது. நான் சொல்றேன் கவனிங்க, எல்லாம் ஒரே நாள் நடந்துராது, எல்லாம் ஒரே நாள் நடந்துராது. கொஞ்சம் கொஞ்சமே மாற ஆரம்பிக்கும். நீங்க எந்த அளவுக்கு இதை மெடிடேஷன் பண்றீங்களோ, இதை எந்த அளவுக்கு நீங்க தியானிக்கிறீங்களோ, இதை எந்த அளவுக்கு நீங்க சிந்திக்கிறீங்களோ, அதை பொறுத்து உங்களுக்கு வாழ்வு என்ன செய்திருக்கிறது? காத்திருக்கிறது. ஆமென். ஆகவே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நம்முடைய சார்பாக எல்லா தரித்திரத்தை செய்து கொண்டார், அவர் ஏற்றுக்கொண்டார். இது அப்படியே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் போதுதான் கடன் பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும், கண்ணீர்கள் மாற ஆரம்பிக்கும், வேதனைகள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மாற ஆரம்பிக்கும். எல்லா காரணம் இது சொல்லுவோமா? எல்லா காரணம் இது சொல்லுவோம். இயேசுவே எனக்காக கல்வாரி சிலுவையிலே தரித்திரரானீர், தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டீர், உம்முடைய ஐஸ்வர்யத்தை எனக்கு கல்வாரியின் மூலமாக பண்டமாற்றம் செய்திருக்கிறீர். என்னுடைய தரித்திரத்தை நீர் சிலுவையிலே சுமந்திருப்பீர் என்றால் நான் தரித்திரத்திலே வாழ வேண்டிய அவசியமில்லை. கர்த்தாவே என்னுடைய தரித்திரத்தை எல்லாம் நீர் சுமந்து தீர்த்தபடியால் உமக்கு நன்றி. ஆமென். இப்படி பேச ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு நாளும். எத்தனை பேசலாம் நினைக்கிறீங்க?